வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கீங்க இங்கிலீஷ் பார்க்கி. இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னு நீங்கள் டைட்டில் பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகணும். Come on then. குழந்தைங்களுக்கெல்லாம் இது போட்டுருவாங்க. பெருமானத்துக்கு போட மாட்டாங்க. காலையில் செக்அப் பண்ணுவாங்க. ஏதாச்சும் உள்ள வச்சுருக்கீங்களா என்னன்னு பார்த்து செக்அப் பண்ணுவாங்க. புரியுதா? வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? என் பேர் வி பழனிசாமி. நீங்கள் எத்தனை வருஷமாக இது? நாங்கள் ஒரு 25 வருஷமாக இருக்கிறோம். 16 வருஷமாக மாணவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். குமராபாளையம் சுற்று வட்டாரத்தில். நான் இது வரைக்கும் ஒரு 2000 பேருக்கு மேலே சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்புறம் கல்லூரி மாணவர் மாணவிக்கெல்லாம் 9th படிக்கிற பொண்ணுங்களுக்கு 10th படிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ரெகுலராகவே இது தான் பண்ணி? ஆமாங்க சார். ரெகுலராக வந்து எனக்கு வாத்தி 4 கிளாஸ் இருக்குது. இங்கே இது குமராபாளையம் தட்டாங்குட்டை கிளாஸு 2 நாள். இன்னொன்று நம்ம புல்லாங்கொண்டம்பட்டியில் ஒரு கிளாஸ் இருக்குது, வாத்தி 2 நாள். 4 கிளாஸ் எடுத்து ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ 2 நாளாக போகிறீங்க. இப்போ எல்லாருமே ஒரு கிளாஸில் இருக்கவங்களே அடுத்த கிளாஸுக்கு வருவாங்களா, இல்லை அங்கங்கே இருக்கு? இல்லை அங்கே வந்து வேறு மாணவர்கள், இங்கே வர்றது வேறு மாணவர்கள். எல்லாம் அங்கே வேறு கிளாஸு, இங்கே வேறு கிளாஸ், எல்லாம் அது தனித்தனியாக தான் வராங்க. நீங்கள் எத்தனை டோர்னமெண்ட் போவீங்க வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 3 டோர்னமெண்ட் 4 டோர்னமெண்ட் கூப்பிட்டு போவாங்க. ஸ்டேட் லெவலு, இன்டர்நேஷ்னல் லெவலு, டிஸ்ட்ரிக்கு எல்லாமே மாணவர்கள் சொல்லுவோம். பேரண்ட்ஸுக்கு கேட்டு அவங்க யார் யாருக்கா விருப்பம் இருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸ் கருத்துலாம் கேட்டால் எல்லாத்தையும் அனுப்பிடுறோம். வர விருப்பம் இருக்குவீங்களா கூட்டிகிட்டு கூப்பிட்டு வந்துடுவோம். நம்ம கிட்டேருந்து போன மாணவர்கள் எப்போ போனாலுமே தாபி கூட தான் வருவாங்க. ப்ரைஸ் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு செகண்டு குமராபாளையத்துக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டா இருக்காங்க. இது வரைக்கும் 16 வருஷமாக பேர் வாங்கி கொடுத்துட்டா இருக்காங்க. டோர்னமெண்ட் மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறீங்களா, இல்லை? டோர்னமெண்ட்டு, கட்டாஸ் போட்டிங்க, அப்புறம் கேம்ப் போவோம். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் சம்மர் கேம்ப் போடுவோம். வருஷத்துக்கு 2 கேம்ப் வரும். ஒன்று அமைப்பில் எனக்கும் சீனியரில் இருக்காங்களே அவங்க கேம்பும் கூப்பிட்டு போவோம். தனிப்பட்ட முறையில் நான் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு மாணவர் மாணவிகளாம் நாங்கள் ஒரு டூராட்டம் கூப்பிட்டு போவோம். வருஷத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் போவோம். மே மாதம் போவோங்க. அதில் நிறையா விஷயம் கற்றுக் கொடுவோம். இங்கே கற்றுக் கொடுக்காத விஷயங்கள் சில விஷயம் தனிமையான இடத்துல கற்றுக் கொடுக்குங்க. அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போய் கற்றுக் கொடுப்போம். சில டெக்னிக்கல்ஸு, பிளாக் பெல்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறது அதெல்லாம் அந்த மாதிரி கற்றுக் கொடுப்போம். இந்த அமைப்பின் பேர்? இந்த அமைப்பின் பேர் மாஸ்வோயமா கியாக்சின் லியால். அந்த பேர் வரதுக்கான காரணம்? அந்த பேர் வரதுக்கான காரணம் பவர். மற்ற டோஜோவில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் மார்க் ஐட்டங்கள் தான் விளையாடுவாங்க. நம்மளது வந்து நாக் அவுட்டு. இன்னும் கியாக்சின்னு நிறையா பிரான்ச்சிப் இருக்குது. எல்லாமே வந்து கியாக்சிங்கில் நாக் அவுட்டு தான். நம்ம யூனிஃபார்ம் போட்டு எப்படி ஃபைட் பண்ணுறோமோ அப்படியே ஃபைட் பண்ணுவோம். மனதைரியம், கட்டா எங்களுக்கு முக்கியம். ஒவ்வொரு எக்ஸாம் மாரி தான் 1 வந்து 2வது போகிற அதை மனசை ஒருநிலைப்படுத்திட்டு ஒவ்வொரு கட்டாக போட்டு காட்டினா மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டு. எங்களுக்கு தலைமை மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, எங்கள் தலைமை மாஸ்டர் பேர் வந்து புஷ்பராஜ் சார். அவரே தாரமங்கலம். எனக்கு தலைமை அவர் முன்னணியில் போட்டு காட்டு அவர் சர்டிஃபிகேட்டு அவர் சைன் போட்டு தமிழ்நாடு அப்ரூவ்டோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அமைப்பு தமிழ்நாடு அப்ரூவ்டோட பண்ணிகிட்டு இருக்காங்க. தலைமை மாஸ்டர் அகாடமி எல்லாமே இணைஞ்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவர் சைன் போட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் என்னோடய கண்ட்ரோலில் எல்லாம் கிரேடிங்லாம் நடக்கும். அதுக்கு மார்க் பண்ணி அது சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. மன நிம்மதி, மன டிகிரி இதுக்காக தான். இப்போ உங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு இதை கற்றுக்கிறதுனால வேறு என்ன பெனிஃபிட் இருக்கா உங்களுக்கு? என்ன பெனிஃபிட்டுன்னா தன்னம்பிக்கை, மனதைரியம், பொறுமையாக இருக்கலாம். எந்த காரியமும் அவசரப்பட்டு எதுவும் ஒரு முடிவு பண்ண மாட்டாங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடம்பு ஒரே மாரியே நல்லா இருப்பாங்க. கெட்ட பழக்கங்கள்லாம் நீங்கிடும். கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க வந்தால் கூட கராத்தே அமைப்புக்கு நீங்கிடும். அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோண்டாது. இதில் வளரணுன்னு தான் தோணும். உங்ககிட்ட எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரையும்
நம்மக்கிட்ட 3 வயசுலேருந்து குழந்தைங்க வராங்க. பொண்ணுங்க, மாணவிங்க எல்லாம் வராங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மாணவர்லாம் 14-15 வருஷமாக வந்துட்டுருக்காங்க சீனியர்லாம். எனக்கு அசிஸ்டண்ட்டே ஒரு 15 பிளாக் பெல்ட்ஸ் இருக்காங்க. நான் ஏதோ ஒரு கிளாஸ் சொல்லேன்னா நான் வர வரைக்கும் அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சண்டே வந்து எல்லாருமே இணைஞ்சிருவோம். எல்லாமே பார்த்திங்கன்னா 14 வருஷம் 15 வருஷம் எல்லாமே போட்டியில் இறங்கி நான் பல ஊரெலாம் போய் ப்ரைஸ் அடிச்சு எல்லாமே வந்து சிரமப்பட்டு வந்தவங்க தான். எல்லாமே ஏழை மாணவர்கள் தான், மாணவிங்க தான். பெரிய லெவலில் இருக்க மாணவர்களும் நம்மக்கிட்ட வரல. எல்லாருமே அடிப்பட்டு வந்தவங்க தான். எல்லாருமே சிரமப்பட்டு வந்த மாணவர்கள். யாருமே ஒரு பெல்ட் வாங்குறதோ ஒரு போட்டியில் கப்பு வாங்குறதோ சிம்பிளாக வாங்கலை. எல்லாம் அடிப்பட்டு அவங்க உழைப்பை கொடுத்து உயிர் கொடுத்து விளையாண்டு தான் வாங்கியிருக்காங்க. அதுதான் கியோகுஷின் பவர். இதை கற்றுக்கிறதுனால வேறு என்ன பெனிஃபிட்டு? கற்றுக்காமல் இருக்கிறவங்க பார்க்குறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல? இன்றைக்கி வந்து தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கால சுச்சுவேஷனுக்கு இந்த கொரோனா டைம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கராத்தா மாணவிகளுக்கு ஒருத்தர் கூட இது அட்டாக் ஆகலை. இது 100% உண்மை. ரெக்கார்ட்லேயே கூட ஃபாரினில் ஒரு ரெக்கார்டில் வந்துச்சுங்க. நிறையா நம்ம தலைமையெல்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கராத்தா அமைப்பில் இருக்கீங்க யாருக்கும் இது அட்டாக் ஆகலை. மனது நல்லா கோர்ச்சிங், உடம்பு நம்ம நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அதனால் இது வந்து இல்லை. எல்லா மாணவிகளும் கற்றுக்கணும். கண்டிப்பாக மாணவரும் கற்றுக்கணும், மாணவிகளும் கற்றுக்கணும். ஏன்னா மாணவி மட்டும்தான் கற்றுக்கணும், மாணவருக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லலாம். மாணவர்கள் நம்ம முக்கியம். ஏன்னா இன்றைக்கி தீமை பழக்கம் நிறையா போயிட்டுருக்குது. மாணவர்களும் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போயிட்டுருக்காங்க. அவங்களும் நிறையா மாறணும். இந்தமாரி ஒரு கலையை அவங்களுக்கு கராத்தா தற்காப்பு கலை கோர்ஸில் நிறையா இருக்குது. ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்ட் காட்டும். நம்ம இதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுன்னு சொல்ல நான் எதுலேயே ஒன்று பட் நம்ம இதில் கராத்தாவுக்கு உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் வரும், நல்லா இருக்கும். அதனால் எல்லா மாணவியும் கண்டிப்பாக கற்றுக்கணும். பெண்களுக்கும் ரொம்ப முக்கியம், மாணவர்களுக்கு இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்து அந்தந்த ஊரில் எங்கே நடக்குதோ நல்ல இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து நல்லா சேர்த்து விடுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கும், நல்லா வளருவாங்க. அவங்களுக்கு அறியாமையே நிறையா மாற்றங்கள் வரும். சிலர் பாருங்கள் தோல்ந்த மாரி இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, உடம்பு இருக்குது கிண்டல் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் நினைக்காதீங்க. நீங்கள் கராத்தா தற்காப்பு கலையை கூட்டு போய் விடுங்க, அவங்களே மாற்றம் வந்துடும். அவங்க அந்த பண்ணுற ப்ராக்டிஸ் ரத்த ஓட்டம் அதிகமாக ஃபாஸ்ட் ஆச்சுனாவே உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் வரும். அவங்க ஒரு கொஞ்சம் இதாக இருந்தால் கூட ஒரு மாதிரியாக இருந்தால் கூட அவங்கள அறியாமல் நிறையா பேர் மாற்றங்கள். ஏன் ஸ்டூடெண்ட் 2-3 பேர் அந்தமாரி நான் பண்ணி விட்டுருக்கிறேன். வந்த புதுசில் எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வெளி உலகம் தெரிஞ்சு நான் நல்லா இருக்கிற மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. அதை ஒருத்தர் வந்து இப்போ சென்னையில் டாக்டராக இருக்கார். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வனத்துறையில் 2 பேர் இருக்காங்க. நம்ம பிளாக் பெல்ட் தான் எல்லாமே நல்லா இருக்காங்க. கராத்தா கலையில் வந்து ஒரு மண்டாரமாக இருக்கிற பசங்க கூட தோல்ந்து போயிருக்கவங்க கூட தோல் கொடுக்கும். இந்த கலை கியோகுஷின் கராத்தா அமைப்பு வந்து தோல் கொடுக்கும். என்றைக்குமே கூடையே இருக்கும். ஒரு மனதைரியத்தோடு எங்கே போனாலும் செல்லலாம், மாணவிகளும் செல்லலாம். மாஸ்டர், இப்போ உங்களுக்கு எப்படி இந்த கலையில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இந்த கலையில் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, விளையாட்டு ஏதோ ஒன்று கற்றுக்கணுன்னு எனக்கு ஆர்வம். கபடிக்கு போனேன். அது இன்னும் நம்மளை எல்லாம் சின்ன வயசுலாம் போகிறப்ப அதில் இன்னும் நிறையா விளையாடுவாங்க. நான் சின்னப்பநாயகம்பாளையம் சந்தைப்பேட்டையெல்லாம் பார்த்துருக்குறேன். பார்த்து ஏதோ ஒரு கோர்ஸ் அப்போ கற்றுக்கணும். அப்போ நான் ஆரம்பத்தில் சின்னப்பநாயகம்பாளையத்தில் தான் குடியிருந்தோம். நாங்கள் ஆரம்பத்தில் குமராபாளையம் சந்தைப்பேட்டைக்கு தான் குடியிருந்தோம். அப்புறம் நான் படித்ததெல்லாம் அங்கே தான். 5வது வரைக்கும் சின்னப்பநாயகம்பாளையம் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் படித்தது வந்து அதிகம் படிக்கலைங்க, 6வது தான் படிச்சிருக்கேன். என் படிப்பறிவு 6வது தான். கராத்தாலும் எனக்கு அனுபவம் அதிகம். எல்லாம் சீனியர்கிட்ட நான் எல்லா மாஸ்டர்கிட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். கியோகுஷின் இருக்கிறவங்கிட்ட எல்லாருக்குமே நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன். நானே சொல்கிற மாணவருக்கும் தெரியும், அங்கே இருந்த இன்ஸ்ட்ரக்டருக்கும் தெரியும். சரி, யாருமே நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க. அதுமாரி ஏதோ கலையை கற்றுக்கணும்னு ஆசை. அப்புறம் நாம் இருக்கிற வீட்டு பக்கம் வந்து ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து அவர்கிட்ட போய் ஜாயின் ஆனேன். ஒரு 5 வருஷமாக அவர்கிட்ட இருந்தேன். முடியாத சூழ்நிலை நான் ஒரு பிளாக் பெல்ட் வந்த உடனே நான் வெளியே வந்து தனியாக கிளாஸ் ஆரம்பித்து குமராபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு சிஎஸ் பள்ளி அந்த ஸ்கூலில் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. நான் கேட்டு அந்த ஸ்கூலில் ஒரு 16 வருஷமாக கிளாஸ் அண்ட் டோஜோ அங்கே பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே வளர்ந்தது அந்த ஸ்கூலில் தான். அந்த ஸ்கூலு நல்ல ஒரு ஸ்கூலு, சிஎஸ் பள்ளி, நம்ம குமராபாளையம் மார்க்கெட்டுக்கு எதுக்காக இருக்கிற ஸ்கூலு. அப்புறம் இப்போ இந்த கொரோனா பீரியட்னால கொஞ்சம் அங்கே ஸ்கூல் குழந்தைங்க ஓப்பன் பண்ண வேண்டி பண்ணிக்கானாங்க. அதனால் சரி நம்ம ஏதோ ஒரு இடம். இப்போ தட்டாங்கோட்டை ஸ்கூல், இது தட்டாங்கோட்டை ஸ்கூலு. இங்கேயும் நம்மளுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல் HM சாருக்கு ஊர் பொதுமக்கள்லாம் நான் நம்ம நன்றி கடன்பட்டுருக்கிறேன். நம்ம இங்கே ஒரு கிளாஸ் நடக்க மேல்புதூர் 2 கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. நம்ம ஏதோ கலையில் வளரணும் அப்படின்ட்டு வளர்ந்துட்டுருக்கிறேன். நல்லா இருக்குது, இது வரைக்கும் நல்லா இருக்குது. நன்றி மாஸ்டர். ஓஷ், நன்றி. வணக்கங்கண்ணா, உங்கள் பேர்? என் பேர் பழனிக்குமார். எத்தனை வருஷமாக இது கற்றுக்கிட்டு? நான் ஒரு 13 வருஷமாக கிளாஸுக்கு வந்துட்டுருக்கேன். பெல்ட்டை பார்த்தாலே தெரியுது நீங்கள் மாஸ்டராக இருப்பீங்கன்ட்டு. நானும் மாஸ்டர், ஜூனியர் மாஸ்டர் அவர்கிட்ட இருக்கேன். ஓகே, அப்புறம் இதை பற்றி நீங்களே சொல்லிடுங்க. கிளாஸுக்கு வரதுனால வந்து ஒரு 12 வருஷமாக கிளாஸ் வந்துட்டுருக்கேன். அதாவது எப்பயுமே வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளாச்சும் கிளாஸுக்கு வந்து நாம் வந்து ஒரு அட்டன் பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த யோகா பண்ணுறதுக்கு ஒரு மன இது ரிலாக்ஸேஷன் எல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த அவசரமான உலகத்தில் நாம் வந்து நம்மளை தற்காப்புக்கு காத்துக்கிறதுக்கோசரம் நாம் அந்த பயிற்சி நாங்கள் மேற்கொண்டுருக்கோம்.
இந்த பயிற்சியில் வந்து பயிற்சி எடுக்கிறதுனால வந்து எந்த ஒரு இப்போ கொரோனா காலத்தில் கூட நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே எந்த இதுவுமே ஆகாமல் ஓரளவுக்கு பேசிக்காக நல்லா இருக்காங்க. நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணங்காட்டியும் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட எல்லா கலையோடு இங்கே வந்து இந்த கியோகுஷின் கராத்தே வந்து ஓப்பனாக ஃபுல் ஓப்பனாக நாங்கள் வந்து டோர்னமெண்ட் இறங்கி ஃபைட் பண்ணுறங்காட்டி எங்களோட இது எப்படி இருக்குது, எங்களோட ஸ்டாண்டு, எங்களோட உடம்பு ஹெல்த்து இதெல்லாம் எப்படி இருக்குது அது எங்களால் கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கப்புறம் ஹெல்த்து தற்காப்பு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மெயினாக இப்போ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து பெரிய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து தற்காப்பு வந்து இது பெரிய யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை டோர்னமெண்ட் கலந்துருக்கீங்க? நான் டோர்னமெண்ட் ஒரு 10 டோர்னமெண்ட் கலந்துருக்கேன். எத்தனை ஜெயிச்சிருக்கீங்க? நான் ஒரு 5 டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்கேன், ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். ஓகே. மாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? மாஸ்டர் எங்கள் பக்கத்து வீடு தான் அவர் வந்து எப்போ நான் கிளாஸ் வந்து போனேன்னா 5th போயிட்டேன். 5வது படிக்கிறப்பே கிளாஸுக்குள்ளே போயிட்டோம். எத்தனை வருஷமாக கற்றுட்ருக்கீங்க? கிட்டத்தட்ட அவர்கிட்டயே 14 வருஷம் அவர்கிட்ட கற்றுட்ருக்கோம். வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 டெஸ்ட்டு கிரேடிங் சொல்லுவாங்க. பெல்ட்டு வந்து மாறுறது, அந்த கட்டா சொல்லுவாங்க. அந்த கட்டா வந்து நம்ம வந்து அவங்க கவுண்டிங் கொடுத்தா எல்லாமே ஷார்ப்பாக 1 கவுண்டிங் எல்லாம் போட்டு முடிச்சிடணும். அது வந்து 4 டெஸ்ட்டு வருஷத்துக்கு. டோர்னமெண்ட் வந்து வருஷத்துக்கு 3 டோர்னமெண்ட் நடக்கும். அந்த டோர்னமெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஃபைட்டு ஹெவி வெயிட் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் வந்து ஃபைட் பண்ணணும். ஃபைட் பண்ணி இது பண்ணால் அது ஓரளவுக்கு ட்ரைனிங் இது பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதேமாதிரி லோ வெயிட் வந்து 2 நிமிஷம் ஃபைட் நடக்கும். எல்லாமே வந்து எந்த ஒரு தற்காப்பும் இல்லாமல் ஓப்பனாக நடக்கும். ஒரு ஃபேஸ் கவர் இதோ பேடோ எதுவுமே வச்சுக்க மாட்டோம். ஓப்பன் பிளேஸில் நம்ம வந்து ஓப்பனாக வந்து இந்த ஃபைட் பண்ணுறதுனால எங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ட்ரைனிங் எடுத்திருக்கோம், இந்த அமைப்போட இது அதுதான் ஓப்பனாக வந்து நம்ம ஃபைட் பண்ணுறதோட தான் இந்த அமைப்போட இது நோக்கமே. இதில் வர சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்ம போகலாம். இதுக்கு வந்து 10 நம்பர் போட்டிருக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை போட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்ம வந்து உள்ளே போகலாம். போலீஸு ஆர்மி எதுக்கு ஒன்று உள்ளே போகலாம். அதேமாரி வந்து நம்ம இது எங்கள் ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒரு ஆள் போலீஸில் ஒரு ஆள் இருக்காப்புல, வனச்சரகரில் ஒரு ஆள் இருக்காப்புல. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க போயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போனவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிடும். அதேமாரி அந்த ஐடி கார்டு வந்து ஒரு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம வந்து போய் ஆன்லைனில் பார்த்து அந்த ஸ்கேனர் மூலிமா ஸ்கேன் பண்ணால் நாங்கள் ஃபோட்டோ ஒரு ஐடி நாங்கள் யார்கிட்ட வந்து ட்ரைனிங் பண்ணோம், எங்களுக்கு கீழே எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க எல்லாமே வந்து அந்த ஐடி ப்ரூஃபில் வந்து எங்களுக்கு இதில் காட்டிட்டு அந்த வெப்சைட்டில் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து இந்த கலை வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்து ஸ்ட்ரென்த் வச்சு நல்ல ட்ரைனிங் போயிட்டுருக்கு. அப்போ உங்கள் பேர்? என் பேர் கௌஷிகா விமலி. எத்தனை வருஷமாக கராத்தே? நான் 8 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். கிளாஸ் எங்கே அட்டன் பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து குமராபாளையம் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் 8 இயர்ஸாக அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்கோம் நாங்கள் கிளாஸில். இந்த கிளாஸ் போனதுலேருந்து எத்தனை காம்படிஷன் போயிருக்கீங்க? எத்தனை டோர்னமெண்ட்? நான் 6-5 இது அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். பழனிசாமி, பழனிசாமி. அவர் எத்தனை வருஷம்? அவர் 30 இயர்ஸாக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு எப்படி? அவர் எப்படி உங்களுக்கு இன்ட்ரோ? நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவர் கிளாஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எத்தனை பேர் அவர்கிட்ட கற்றுக்கிறேன்? அவர்கிட்ட கற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. தம்பி, உங்கள் பேர் என்ன? ஸ்லோக சிவம். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? முனிராஜா மெட்ரிக். எத்தனை படிக்கிறீங்க? 4th. இந்த கராத்தால எத்தனை வருஷமாக கற்றுட்ருக்க? எத்தனை நாளாக கற்றுட்ருக்க நீ? 5 வருஷம். பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறேன். என்ன பெல்ட் வாங்கியிருக்கேன்? என்ன கலர் பெல்ட் வாங்கியிருக்கேன்? ப்ளூ பெல்ட். எத்தனாவது ஸ்டேஜில் இருக்க நீங்கள்? 4வது. இந்த கராத்தா கற்றுக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வாரத்தில் எத்தனை நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுவ? 2 days. எத்தனை டோர்னமெண்ட் நீ போயிருக்க? 1. ஜெயிச்சிட்டியா? ஆமாம். இந்த மாஸ்டர் உனக்கு எப்படி தெரியும்? மாஸ்டர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. நான் 3 வயசுலேருந்து போயிட்டுருக்கேன். அதனால் எனக்கு தெரியும். மாஸ்டர் நல்லா சொல்லித்தராரா? சூப்பராக சொல்லித்தராங்க. கேம்பெல்லாம் போவீங்களா? போவேன். ஒரு கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாம் இங்கே பாருங்க. ரெடி ஸ்மைல்.